ப்ரோமோ தமிழ் வீவர்ஸ் எல்லாருக்கும் வணக்கம். இப்போ சிறகடிக்க ஆசை செய்தியில் அடுத்த என்ன நடக்க போகுதுன்னா, பிரவுன்மணி மீனாட்ட வசமாக சிக்க போகிறாரு. அவங்க ரோட்டில் வச்சு பிரவுன்மணியை மீனா யதார்த்தமாக பார்த்துறாங்க. இப்போ அவரை பிடிச்சி விசாரிக்கும் போது ரோஹிணியை பற்றி எல்லா உண்மையும் மீனாவுக்கு தெரிய வரக்கூட வாய்ப்பு இருக்குங்க. இன்னைக்கு என்ன நடந்துச்சுன்னா, மீனாவும் முத்தும் விஜயாட்ட பரதம் கற்றுக்கிறதுக்காக வராங்க. அதை பார்த்தோன்னா விஜயாவுக்கு செம கடுப்பாது. என்ன பிரச்சனை பண்ணுறதுக்காக வந்திருக்கீங்களா, இங்கேருந்து கிளம்புங்கன்னு சொல்லுவாங்க. ஆனால் முத்து பரதம் கற்றுக்காம போக மாட்டேன்னு சொல்லிட்டு ரொம்ப பிடிவாதம் பிடிக்கிறாரு. அப்போ விஜயா சொல்கிறாங்க, டே இது என்ன நீ நினைச்சோன்னு செய்யறதுக்கு டிரைவர் வேலையா இல்லை பூக்கட்டுற வேலையா? இது புனிதமான பரதம், உன்ன மாதிரி ஞானசூனியத்தாலெல்லாம் கற்றுக்க முடியாது, இங்கேருந்து கிளம்புன்னு திட்டுவாங்க. ஆனால் முத்து அதெல்லாம் முடியாதுன்னு சொல்கிறாரு. வேணா நாங்கள் எங்களுக்கு தெரிஞ்ச அளவுக்கு டான்ஸ் ஆடி கட்டுறோம், அதுக்கப்புறம் நீங்கள் முடிவு பண்ணுங்கன்னு சொல்கிறாரு. மீனாவும் முத்தும் டான்ஸ் ஆட ஆரம்பிப்பாங்க. மீனா ஓரளவு நல்லா தான் ஆடுறாங்க. முத்து தான் அவர் இஷ்டத்துக்கு ஆடிட்டு இருப்பாரு. அதை பார்த்த விஜயாக்கு இன்னும் கடுப்பாகுது. நிறுத்துங்கடா, இதெல்லாம் ஒரு டான்ஸா? என்னை வெறுப்பேத்தாம இங்கேருந்து கிளம்புங்க, உங்களை மாதிரி ஆளுங்களுக்கெல்லாம் பரதம் வரவே வராதுன்னு சொல்கிறாங்க. இப்போ முத்து லைட்டாக சவால் விடுற மாதிரி பேசுவார். அதை எப்படி நீங்கள் சொல்லலாம், நீங்கள் வேணால் டான்ஸ் ஆடி காட்டுங்க. மீனாவும் அதை பார்த்து அப்படியே ஆடுவான்னு சொல்கிறாரு. விஜயாவும் சரின்னு சொல்லிட்டு டான்ஸ் ஆடுறாங்க. மீனாவும் அதை ஃபாலோ பண்ணி ஆடுவாங்க. ஒரு கட்டத்தில் விஜயா வேகமாக டான்ஸ் ஆட ஆரம்பிக்கிறாங்க. அப்போ அவங்க கை கழுத்துலாம் ஒரு சைடு அப்படியே லாக் ஆகிக்குது. சுத்தமாக அவங்களால அசைக்க முடியல, வழியில் துடிக்கிறாங்க. அதை பார்த்த முத்து லைட்டை நக்கல் பண்ணுறாரு. விஜயாவும் செம்ம கடுப்பாறாங்க. எல்லாத்துக்கான நீங்கள் தானான்னு சொல்லிட்டு முத்துவும் மீனாவையும் திட்டுவாங்க. கடைசியாக நடக்குதுன்னா, முத்து மீனா விஜயா வீட்டுக்கு கூட்டு வராங்க. விஜயாவோட போஸை பார்த்து எல்லாருமே சிரிக்கிறாங்க. அண்ணாமலையெல்லாம் விஜயாவை நல்லா நக்கல் பண்ணுறாரு. இதுக்கு தான் விஜயா ஓவரா ஆடக்கூடாதுன்னு சொல்லுவார். அப்போ கூட விஜயா அமைதியாக இருக்க மாட்டாங்க. முத்து மீனாவையும் தான் குறை சொல்லி திட்டுறாங்க. இவங்க வேணுக்குமே தான் பிளான் பண்ணி இதெல்லாம் பண்ணியிருக்காங்க. என் டான்ஸ் கிளாஸுக்கு எடுத்தோன்னு தான் இதெல்லாம் பண்ணியிருக்காங்க. எங்கே நான் சம்பாரிச்சு பெரிய ஆளாயிருவேன்னு பயம், அதுக்கு தான் அப்படி பண்ணியிருக்காங்கன்னு சொல்லி இஷ்டத்துக்கு குறை சொல்லுவாங்க. கடைசியாக நடக்குதுன்னா, ஒரு சுழுக்கு எடுக்கிறவங்களை கூட்டு விஜயாவுக்கு சுழுக்கு எடுக்க சொல்கிறாங்க. அவங்க விஜயாவோட கையை மட்டும் தான் சரி பண்ணுறாங்க. கழுத்து சரியாகிறதுக்கு இன்னும் ஒரு நாள் ஆகும்னு சொல்கிறாங்க. அதோட தான் சீரியலை முடிச்சிருந்தாங்க. இதுக்கப்புறம் நடக்க போகுதுன்னா, பிரவுன்மணி மீனாட்ட வசமாக சிக்க போகிறாரு. ஆமாங்க, யதார்த்தமாக ரோட்டில் வச்சு மீனா பிரவுன்மணியை பார்த்துறாங்க. பார்த்தோன்னே ரோஹிணியோட மாமான அடையாளம் கண்டுபிடிச்சிடறாங்க. அவர்கிட்ட பேசவும் போகிறாங்க. இதுக்கப்புறம் நடக்க வாய்ப்பு இருக்குன்னா, ஒன்று பிரவுன்மணி மீனாவுக்கு பயந்து அந்த இடத்துலேருந்து தப்பிச்சு ஓடிடுவார். அப்படி இல்லாமல் பிரவுன்மணி மீனாட்ட பேசினா கூட சம்மந்தம் இல்லாமல் ஏதாவது காரணத்தை சொல்லி மீனாவை சமாளிக்க தான் பார்ப்பாரு. அதெல்லாம் கேட்ட மீனாக்கு சந்தேகமாக தான் இருக்கும். இந்த விஷயத்தை மீனா கண்டிப்பாக முத்துட்ட சொல்லுவாங்க. முத்துக்கு ரோஹிணி மேலக்கு சந்தேகம் இன்னும் அதிகமாகுது. மீனாட்ட சொல்லுவார், அந்த பாலரம்மா ஏதோ ஒரு விஷயத்த மறைக்குது, கண்டிப்பாக அது ஒரு நாள் வெளியே வரும்னு சொல்லுவார். இந்த விஷயத்தை வீட்டில் பேசினா கூட ரோஹிணி ஏதாவது ஒரு காரணத்தை சொல்லி சமாளிக்க தான் போகிறாங்க. இப்போதைக்கு ரோஹிணியை பற்றி உண்மை வெளியே தெரியாதுன்னு தான் நினைக்கிறேன். என்ன நடக்குதுன்னு வெயிட் பண்ணி பார்ப்போம். இதெல்லாம் பற்றி உங்கள் கருத்தை மறக்காம கமெண்ட்டில் சொல்லுங்கள். இந்த வீடியோ பிடிச்சா ஒரு லைக்கை தட்டுங்க. நம்ம சேனல் ப்ரோமோ தமிழ் ரிவ்யூ இதுவரை சப்ஸ்கிரைப் பண்ணலாம். ப்ளீஸ் கை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நான் உடனே சீரியல் அப்டேட் கொடுத்துட்டே இருக்கேன். பை கைஸ்.